ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து பைத்தானில் கிரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வேறு வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கிரியேட்டிங் அ ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த ஸ்ட்ரிங்குங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூவை வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை எப்படி நம்ம வந்து இன்டீஜராக மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லேட்டர் பார்ட் ஆஃப் த சீரீஸில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம லூப் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை டேரெக்டாக நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் லூப்பிங் அண்ட் இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து லேட்டராக பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பேசிக் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி நீங்கள் பார்ப்போம். கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்ட்ரிங் கான்செப்ட்ஸை வந்து நம்ம வந்து லேட்டராக பார்க்கலாம். ஓகே கைஸ், வாங்க நம்ம வந்து நம்மளோட நோட் புக்குக்கு போகலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஓப்பன் கோட்ஸ் அண்ட் க்ளோஸ் கோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அது அந்த வேரியபிள் வந்து அசைன் ஆகிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் மை பைத்தான் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும் நம்ம வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மை ஸ்ட்ரிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் பைத்தானில் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறது சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கோட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக கிரியேட் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து முன்னாடி பார்த்த மாதிரி டைப் செக் பண்ணலாமா? ஸோ டைப் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் மை ஸ்ட்ரிங் செக் பண்ணுவோம், ஸ்ட்ரிங். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருது. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு வேரியபிளோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இது வந்து எந்த பர்டிகுலர் டைப்பில் இருக்குங்கிறத சொல்லிட்டு. இப்போது டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கிரியேட்டிங் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓகே, செகண்ட் மெத்தட் வந்து சிங்கிள் கோட் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓப்பன் டபுள் கோட்ஸ், க்ளோஸ் டபுள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ். இப்போ இதை பிரிண்ட் பண்ணுவோம். மை பேட். ஓகே, அதே ஸ்ட்ரிங் வேரியபிள் தான் அன்னைக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதே இது வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு டைப்பும் நம்ம செக் பண்ணிடலாம். டைப் மை ஸ்ட்ரிங். ஸோ இதுவும் வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி வந்துருச்சு. இப்போது சிங்கிள் கோட்ஸுக்கும் டபுள் கோட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. ரெண்டுமே வந்து சிமிலர் இதை தான் இது பண்ணோம். பட் எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்ட்ரிங்லேயே வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸ் வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நம்ம ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு திஸ் இஸ் ரிசன்ட் மை பேட் இன்னொரு ஸ்ட்ரிங் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு எரர் த்ரோ பண்ணு இன்வாலிட் சின்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போது ஆனால் பிகாஸ் இது வந்து இதோட இந்த ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணிருச்சு, இது ரிமைனிங் வந்து வேரியபிள் மாதிரி கன்சிடர் பண்ணுது. அதனால வந்து அது வந்து டெஃபினிஷன் வந்து முன்னாடி இல்லைங்கிறதுனால இது வந்து நமக்கு எரர் த்ரோ பண்ணுது. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இந்த இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ் போட்டுட்டு இந்த எண்டில் டபுள் கோட்ஸ் போட்டோம்னா இப்போ இது ரன் பண்ணுவோம்னா எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் வந்துருச்சு, ரன் பண்ணலாம். இப்போ இது வந்து அந்த சிங்கிள் கோட்டோட நமக்கு வந்து இது வந்துருச்சு, டைப்பும் செக் பண்ணலாம், ஸ்ட்ரிங்னு வந்துருச்சு. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து நீங்கள் எதர் 3 சிங்கிள் கோட்ஸ் அண்ட் 3 டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் நார்மலாக இது பண்ணுறதுக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களோட ஸ்ட்ரிங் வந்து மல்டிபிள் பேராகிராஃப்ஸ் மல்டிபிள் லைன்ஸில் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்படி இருக்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் கோட்ஸே நம்ம யூஸ் பண்ணலாம். மை ஸ்ட்ரிங் 2 சொல்லிட்டு ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஹலோன்னு சொல்லிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து இப்படி வரணும் அப்படின்னு கொடுத்து நான் இப்போ ரன் பண்ணலாம். இப்போ எனக்கு எரர் த்ரோ பண்ணும். பிகாஸ் இது வந்து இங்கே க்ளோஸ் பண்ணல, நெக்ஸ்ட் இது வந்து ஒரு மாதிரி இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எரர் த்ரோ. ஃபஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணாலும் இந்த லைனே நமக்கு வந்து எரர் வந்துடும். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா இதர் யூஸிங் 3 சிங்கிள் கோட்ஸ் ஆர் 3 டபுள் கோட்ஸ். அது எப்படின்னா இங்கே முன்னாடி 3 டபுள் கோட்ஸ், இங்கே 3 டபுள் கோட்ஸ், இது வந்து ஒரு க்ளோசிங் ஸ்ட்ரிங். இதே தான். இப்போ நம்ம இதை வந்து டைப் செக் பண்ணலாம். மை ஸ்ட்ரிங் 2 மை ஸ்ட்ரிங் இது வந்துருச்சு. இதை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். மை ஸ்ட்ரிங் 2. ஸோ ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஹலோங்கிறது நமக்கு வந்து 2 லைனில் அழகாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி சிங்கிள் கோட்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ
மை ஸ்ட்ரிங் 3ன்னு கொடுத்துட்டு 3 சிங்கிள் கோட்ஸ், எண்டில் 3 சிங்கிள் கோட்ஸ், இதுக்குள்ள வேர்ல்ட் இஸ் த லிமிட், ஹலோ வேர்ல்ட் வச்சுக்கலாம். பிரிண்ட் கொடுத்தோன்னா மை ஸ்ட்ரிங் 3 அது லிமிட் ஹலோ இது வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கிரியேட்டிங் அ ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பைத்தான் வந்து நம்ம டைப் யூஸ் பண்ணுற மாதிரி லென்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட மை ஸ்ட்ரிங்கில் வந்து இது வச்சுக்கலாம், ஹலோ அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது என்னென்னா லென்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, LEN. அதில் இப்போ நம்ம என்ன வேரியபிளை கொடுத்தாலும் அதோட லென்த் கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 கேரக்டர் இருக்கனால 5 லென்த் வந்துருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஸ்ட்ரிங்கில் போயிட்டு நான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அடித்தேன்னா இப்போ நம்மள்ட்ட எத்தனை கேரக்டர் இருக்குது? 5 + 5 10. நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் 11 வருது. ஏன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பேஸும் ஒரு கேரக்டர். ஸோ அதனால 5 கேரக்டர். ஸோ 1 2 3 4 5. ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பேஸும் வந்து ஒரு கேரக்டர். ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னா இது ஒரு கேரக்டர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ அதனால 11 வந்திருக்கு. ஸோ இது இப்படி தான் நம்ம வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி சப்போஸ் வந்து ஒருத்தவங்க வந்து இப்படி நம்ம கொடுக்குறாங்க வச்சுக்கலாம் 25. இதை நம்ம வந்து இன்டீஜராக மாற்றணும். இல்லை நம்ம வந்து இப்படி வந்து 25 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. இதை நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து 25ன்னு கொடுத்தாலும் இதோட டைப் நம்ம செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இதை கொடுத்துட்டு இதோட டைப் நான் செக் பண்ணுறேனே, நம்பர் தான் கொடுத்துருக்கோம், ஆனால் டைப் வந்து ஸ்ட்ரிங்னு தான் வரும். அதை நம்ம எப்படி இன்டீஜராக மாற்றுவோம்? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இன்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ பி ஈக்குவல் டு அதே இன்ட் ஃபங்க்ஷனை ஸ்ட்ரிங்காக இருக்கிறத கூட நம்ம வந்து இன்டீஜராக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ஏன்னு கொடுத்தோம்னா இப்போ பிஏ பார்த்தோம்னா நம்பர் மட்டும் வருது, டைப் செக் பண்ணோன்னா இன்ட்னு வந்துருச்சு. இப்போ அதே வைஸ் வர்ஸாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம் ஈக்குவல் டு 13 கொடுக்கலாம். இப்போது ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு STR. ஸோ ஸ்ட்ரிங்குக்கு வந்து STRங்கிற ஃபங்க்ஷன் தான் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். STR ஆஃப் நம்னு கொடுத்தோன்னா இப்போ ஸ்ட்ரிங்கை செக் பண்ணால் ஸோ டபுள் கோட்ஸோட நமக்கு வந்து ஸ்ட்ரிங் வந்து வந்துடுச்சு. ஸ்ட்ரிங்கோட டைப் செக் பண்ணலாம். இப்போது ஸ்ட்ரிங்னு வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஸ்ட்ரிங் எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணணும், மல்டி லைனில் எப்படி க்ரியேட் பண்ணணும், இல்லை சிங்கிள் கோட்ஸில் யூஸ் பண்ணணும்னா எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராகவும் இல்லை ஒரு இன்டீஜரை ஸ்ட்ரிங்காகவும் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் லிஸ்ட்டு பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அதில் வந்து லிஸ்ட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.